ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இந்த சிறப்பு காணொளியில் சக்கரத்தாழ்வார் திருநட்சத்திர வைபவங்களை நாம் அனுபவிக்க உள்ளோம். வருகிற ஜூன் மாதம் 24ஆம் தேதி, அதாவது 24/6/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 10ஆம் தேதி, சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரனுடைய திருநட்சத்திரம் ஆகும். ஆம், ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரனுடைய திருநட்சத்திர தினம். இந்த நன்னாளில் அருகில் இருக்கும் பெருமாள் திருக்கோயில்களுக்கு சென்று ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நாம் சேவித்தல் மிகவும் சிறப்பு. சுதர்சனர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திருவாழி ஆழ்வான் என்றும் ஆழ்வார்களால் அழைக்கப்படுகிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய பிரதான ஆயுதமான சுதர்சன சக்கரத்தின் வடிவமாக வணங்கப்படுகிறார். தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காப்பவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரே. அநேக பெருமாள் திருக்கோயில்களில் 16 அல்லது 32 கரங்களுடன் பின்புறம் யோக நரசிம்மருடனும் நமக்கு அருள்பாலிப்பவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரனுடைய சிறப்பம்சங்களில் சிலவற்றை நாம் அனுபவிக்கலாம். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் வலது திருக்கரத்தில் உள்ள சக்கரம் உலக ஜீவ ராசிகளை காக்கும் வல்லமை பெற்றது. ஆதலால் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திருமாலுக்கு இணையானவர் என்று போற்றப்படுகிறார். சக்கரத்தாழ்வாரனுடைய சன்னதியில் முன்பக்கம் சக்கரத்தாழ்வாரும் பின்பக்கம் யோக நரசிம்மரும் அருள்பாலிக்கின்றனர். தீயவர்களை அழிக்க நரசிம்மரின் உக்கிரகமும், பக்தர்களை காக்க சக்கரத்தின் கருணையும் ஒருங்கே இங்கு செயல்படுவதாக ஐதீகம். சகல தோஷங்களும் நீங்கி நாம் நன்மையடைய ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது சிறந்தது. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஞானம் வழங்குபவர், ஆரோக்கியம் அளிப்பவர், செல்வம் தருபவர், பகைவர்களை நீக்குபவர், மோட்சத்திற்கு வழி செய்பவர். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு தீராத நோய்களை தீர்க்கும், போர் முனையில் வெற்றியை தேடித்தரும். சுருங்க கூறின் எல்லா விதமான சத்துருக்களையும் நீக்கி மங்களம் அளிக்க வல்லது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை முறையோடும் நெறியோடும் வழிபடுபவர்கள் உடல் நலமும், நீண்ட ஆயுளும், நீங்காத செல்வமும் அனைத்தும் ஒரு சேர பெற்று தாங்கள் வேண்டும் வரங்களையும் குறைவின்றி வழங்கக்கூடியவர் சுதர்சனர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். ஸ்ரீ சுதர்சன சதகம் என்னும் நூலில் மேற்கூறிய அனைத்து சக்கரத்தாழ்வாரனுடைய வைபவங்களும் மிகவும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. 100 பாசுரங்களை கொண்ட இந்நூலினை பாராயணம் செய்வதால் எத்தகைய ஆபத்திலிருந்தும் நாம் விடுபெறலாம். சுவாமி தேசிகர் ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம் என்ற பாமாலையினை சக்கரத்தாழ்வாருக்கு சூட்டியிருக்கிறார். கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கரபாணி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். மூலவர் சக்கர வடிவான தாமரை மலரில் 8 கரங்களுடன் சுதர்சன சக்கரமாக இங்கு அருள்பாலிக்கிறார். பக்தர்களாகிய நம்மையெல்லாம் காத்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை அவருடைய திருநட்சத்திரத்தன்று நாம் சிறப்பாக வழிபட வேண்டும். முடிந்தால் ஸ்ரீ சுதர்சன அஷ்டகத்தை அன்று சேவித்தல்
மிக சிறப்பு. சுதர்சன காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினம் சேவித்தலும் மிக சிறப்பு. ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத். இத்துடன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திருநக்ஷத்திர அதாவது ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி வைபவங்களை தாங்கிய காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். அனைவருக்கும் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.